டேய் தம்பி டேய் சொல்லி ஆமா அழகா record stop check display memory on நம்ம எடுத்துட்டீங்களா hey
எடுத்தாச்சு. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால வெட்டியாச்சு. இங்கே கூட எடுக்கலாமா? இப்ப கோயில் டைட்டா க்ளோஸ் அப் போட்டுக்க, நல்லா முன்னாடி வருமே. லாங் ஷாட் போனீங்கன்னா கிளார் அடிச்சிடும், படம் தெரியாது. ஐயோ கை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நீ கவலைப்படாத. தெரியுதா? தெரியுதா? கலர் மாறுதா?
नारायण பின்னாடி இருந்தது கொஞ்சம் முன்னாடி போயிருங்க கிளாஸ் இருக்குது இந்த கையில் தாங்க தமிழ் பேச்சு ஊரநகர் மதுரையில் நகரத்தாரின் குறைவில்லா சங்கத்தின் நற்செயலர். ஊரநகர் மதுரையில் நகரத்தாரின் குறைவில்லா சங்கத்தின் நற்செயலர் நிதி உண்டு. தமிழிருந்து பெற்றுள்ளாலே தமிழ் பள்ளிக்கு தமிழ்நாட்டில் இவர் வந்தார். வாழ்க வாழ்க. சிதம்பரனார் முத்தம்மாள் மணிவிழாவில் சிறப்பான கவியரங்கம் நடக்கும் போது இதுவகை பாரியாண்டவர் நிகழ்வாகி இன்னுமலை கவிதையாளரை வாழ்த்த வந்தாலும் இன்று பாவையிலே ஏற்கின்றார்கள். வழக வாழ்க என வாழ்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தேவன் அண்ணாமலையார் மாச்சிறப்பு மிகவுடைய கல்லூரியில் மதிப்புடைய தேவகோட்டை பேராசார். தேவகோட்டை இருமுறை சேர்ந்த இவர் திருக்கல்வி தேர்வுகள் அண்ணாமலையார் மாச்சிறப்பு மிகவுடைய கல்லூரியில் மதிப்புடைய தேவகோட்டை பேராசார். அருள்மிகு சபாபதி அலமேலுவில் அந்த சபா அருணாச்சலம் நல்ல மைந்தன். பெருமைமிகு இளையாற்றான் குடியைச் சேர்ந்த பெருமடலூர் பிரிவையுமே இணைந்த இவர் இழுப்பக்கூடி மாப்பிள்ளையாய் இருந்து வர எழில் ராசகுமாரியை மனைவியாக்கி எழில் ராசகுமாரியை மனைவியாக்கி ஓடிவந்து ஆணுடனே பெண்ணும் கொண்டு உறவுகளும் வாழ்க்கையிலே பெற்றெடுத்து பாலிலே எளிதாக ஏற்றமாக ஆட்சி செய்து ஏற்றமாகி டாக்டராகி இந்த தினம் சிதம்பரனார் முத்தம்மாள் மணிவிழாவில் சீர்மிகுந்த கற்பக நாயகராய் உருவெடுத்து இவருடைய வாழ்த்துரைக்க வருகின்றார்கள். இயக்கமுடன் வருக வாழ்க வாழ்த்துகிறது. வந்து சுவைபடவே கேட்க வைத்து ரசிக்க வைக்கும் கல்லுப்பட்டி ஊர் சேர்ந்த கதிரேசன் கற்கண்டாய் துடிப்பாக ஈர்க்க வைப்பார். கருத்திருக்கும் இவர் பாட்டில் கற்கண்டு சுவை இருக்கும். கருத்திருக்கும் இவர் பாட்டில் கற்கண்டு சுவை இருக்கும். பொருத்தமாய் பாடிடுவார், புகழ் அவையை கூட்டிடுவார். சுந்தரமாய் கல்லுப்பட்டியில் பிறந்தாலுமே சுவீகாரம் சென்ற மகன் பனங்குடிக்கு காந்தமாய் இழுக்கும் கலகலப்பு கவிதையோடு கதையும் சொல்வார். கவியரசு கண்ணதாசன் வரலாற்றையும் கனிவுடனே ஆட்சி செய்யும் ஆசான் இவர். புகழ விரைவிலே டாக்டராக புகழாரம் சூட்டவே வருக வாழ்த்தி கட்டிய வீட்டுக்கும் மணமகிழ கண்ணதாசன் சிதம்பரனார் முத்தம்மாள் ஆட்சி நல்லாள் சிறப்பான மணிவிழாவில் வருகிறார்கள். சிறப்பாக வருக வருக அவரை வாழ்த்துகிறேன். ஊரை சேர்ந்தோர் ஆலங்குடி பள்ளியிலே பணியுமாற்றி அற்புதமாய் கவியரங்கம் பட்டிமன்றம் கோலாகலம் ஆக்கி வைக்கும் வேலப்பா குறைவில்லாது இங்கு வந்து ஆட்கொண்ட நாதராக வாழ்த்துரைக்க அருமையடை வருகிறார்கள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களுடைய பேரன் சிதம்பரனார் முத்தாத்தால் சீரிய குணத்தவெல்லாம் சகுந்தலா மைனகி நின்று கற்கண்டு வாழ்த்துரைக்க வருகின்றார்கள். அவர்களையும் வருக வாழ்க வாழ்த்தி வாழ்த்துகிறேன். அருணாகப்பன் அவர்கள் தமிழ் விழா எடுத்து தேனாறு கவிதை மேடை திருப்பணி ஆண்டுதோறும் செவ்வனை செய்து சிறப்பு மிகு பணியாற்றி எவ்வூர் சென்றாலும் ஏற்றமுடன் புகழ் பெறுவார். மக்கள் கவிஞர் என மதிப்புமிகு பெருமையோடு தக்கதோர் பெயர் பெற்ற தகுதியுள்ள நாகப்பர்
டம்பென்று தமிழில் வந்தால் பாதிடவே சளைக்காத கம்பன் என்ற கவியரசு கண்ணதாசன் கவிமிகு தலைமையின் கீழ் புகழ எத்தனையோ பொற்கவிதை தந்தவர்கள். கொப்பரையால் நகரம் குறைவில்ல காரைக்குடியில் ஒப்பில் ஆசாவை உயர்பணி ஆற்றுகின்றார். உலக தமிழ் வாழ்க்கை உலகத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கவியரங்கம் இப்பொழுது தொடங்குகிறது. கவியரங்கத்தை தொடங்குவதற்கு முன்னால் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். இயல்பாக உரையரங்கத்தை ரசிப்பது என்பது வேறு, கவியரங்கத்தை ரசிப்பது என்பது வேறு. கவியரங்கம் என்று சொன்னால் அதில் ஈடுபாடு கொண்ட பெருமக்கள் மட்டுமே ரசிக்க முடியும். சூழ்த்திருக்கக்கூடிய பெருமக்கள் பார்வைக்கும் படுகிறது. காரணம், எல்லோரும் படுத்து தூங்க வேண்டிய சமயத்தில் நீங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து கொண்டு இது எப்படியாவது கேட்பது என்று கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், மணிவிழாச்சல் சிதம்பரம் செட்டியாருக்கு நாங்கள் எல்லாம் வைத்த பெயர் ரசிகமணி. பழைய காலத்திலே பண்டிதமணி, கவிமணி, ரசிகமணி என்று 3 பணிகள் உண்டு. ரசிகமணி டிகேசிக்கு அந்த மாதிரி பெயர் உண்டு. ஏன் தெரியுமா? யாருடைய பாட்டை பார்த்தாலும் அது இன்னாருடைய பாட்டு என்று உடனே சொல்லுவார். வெள்ளக்கார் சுப்பிரமணிய புதலியாருக்கு ஒரு சமயம் சத்தியோத்தமூர்த்திக்கு அடுத்து ஒரு விழா 80 ஆண்டு விழா நடந்தது. இந்த 80 ஆண்டு விழாவுக்கு வாழ்த்து பாக்கள் பல பேர் பாடி தந்திருந்தார்கள். எல்லாருடைய பாட்டுகளையும் ஒவ்வொருத்தர் பாட்டையும் ஒவ்வொரு கவருக்குள்ள வைத்திருந்தார்கள். ஒரு ஆள் நம்ம மாதிரி அவசரப்பட்டாலும் எல்லா பாட்டையும் தனித்தனியா எடுத்து போட்டுவிட்டார். எந்த கவர்ல உள்ள பாட்டு யாரு எழுதுனதுன்னு தெரியாம போச்சு. எல்லாரும் பாட்டை எழுதி விட்டு மறந்துடாம கீழே பேரையும் எழுதிவிட்டாங்க. இந்த காலத்து ஆட்கள் மாதிரி பாட்டு எழுதுறாம இல்லையா வேற முன்னால. பழைய காலத்து ஆள் ஒருத்தர் பேரை எழுதாம பாட்டை மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். யாரு பாருங்க பாட்டுன்னு தெரியவே இல்லை. தெரியுதா? எல்லாரும் சொன்னாங்க சரியா தெரியல. அந்த மூலையில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு பாத்தீங்களா, மீச வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேளுங்க. ரசிகமணி டிகேசி அந்த மூலையில உட்கார்ந்து இருக்காரு. வெள்ளவலே மீச கம்பீரமா உட்கார்ந்து இருக்காரு. இந்த பாட்டை கொண்டுட்டு போய் அவர்கிட்ட காமிச்சாங்க. வாங்கினார், படித்தார். 80 ஆண்டான இளைஞனே பாட்ட ஆரம்பிக்கிறது. 80 ஆண்டான இளைஞனே, செந்தவையின் பண்பெல்லாம் காட்டு தமிழ் பாவலனே, நண்பனே, வெள்ளகால் செல்வனே, வேல் சுக்கிர மணிக வள்ளலே வாழ்க மகிழ்ந்து. இது பாட்டு. வெண்பா ஒரு தரம் வாங்கி படித்தா இதானே நம்ம கனிமொழி தேசிய விநாயகம் உள்ள பாட்டுன்னு தூக்கி போட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். இவர் பாட்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பண்டிதமணி சொன்னார், நான் எல்லாரும் பாட்டிலையும் மூழ்கி முத்தெடுப்பவன், 1000 தடவை படிப்பவன். அதனால ஒரு பாட்டை பார்த்த மாத்திரத்திலே இது பண்டிதமணி பாட்டா இல்ல கவிமணி பாட்டா இல்ல கம்பன் பாட்டான்னு உடனே தெரியப்படுறாங்க. நாங்கள்லாம் ஒரு காலத்துல நினைச்சது உண்டு, அந்த ரசிகமணி டிகேசி வாழ்ந்த காலத்துல நம்மளால வாழ முடியாம போச்சு. அதையெல்லாம் மாற்றுவது போல ஒரு ரசிகமணி வாய்த்தால் அவருக்கு பேரு தான் நம்ம சிதம்பரம் செட்டியார் மணிவிழா செல்வர். ஏன் தெரியுமா? எங்கே பட்டிமன்றமாக கலந்தாலும் சரி, பாட்டரங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு அம்பாசிடருக்கார் அந்த ஓரத்தை நிற்கும். உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். இவங்க எல்லாம் பாதியில போயிட்டா கூட அவர் கடைசி வரைக்கும் இருந்து கேட்டு பாராட்டுவார். அத்தகைய ஒரு விழாவிலே இன்றைக்கு பாட்டரங்கம். பாடக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இதிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள், பயின்றவர்கள், கற்று துறை போகிய முத்தமிழ் வல்லுநர்கள். அதனால இந்த பாட்டரங்கத்தை இப்பொழுது நான் முறைப்படி தொடங்குகின்றேன். இன்றைக்கு பழனி ஆண்டவருக்கு தலைமை பதவி சொன்னார் சிதம்பரம் செட்டியார். அழகார் பழனி ஆண்டவனுக்கு அண்ணாமலையார் தலைமை தந்தார். அவர் வர வேண்டிய இடம் இது. எழுதும் பாடே தலையாட்டி ரசிக்கும் செம்மன், செம்மையுறும் தமிழன்பர் முத்தம்மாரின் திருக்கரம் சிதம்பரனார் மணிவிழாவில் மெய்மையுடன் தெய்வங்கள் வாழ்த்துகின்ற மேலான பாட்டரங்கம் தலைமை பெற்றேன். இம்மைக்கும் மறுமைக்கும் துணையாய் நிற்கும்
எழில் தமிழே என் நாவில் வருவாயம்மா. அவை சாப்பாட்டு நேரத்தில் தமிழனை வாழ்த்துகின்றாய். கவிஞரெல்லாம் அவளுக்கு வாயாய். யாருக்கோ காத்திருந்த பதவி கண்ணி என் கழுத்தில் அவளாக மாலையிட்டாய். பாருக்குள் நின்றார். தென்பரணி ஆண்டவனாய் அடியேன் வந்தேன். அப்பாவுக்கு பதிலாக சின்ன பிள்ளை வந்திருக்கிறது. தென்பரணி ஆண்டவனாய் அடியேன் வந்தேன். பேருடைய தந்தை வரவில்லை, சின்ன பிள்ளைக்கே பதவியினை தந்தார் போலும். ஏன் தெரியுமா அப்படி தந்தார்? இதை கொடுத்தால் வந்து ஒட்டிக் கொள்வான். எளிதாக சிவபெருமான் நினைத்தார் போலும் இளைய மகன் பதவிக்கா இங்கு வந்தான். பழம் கொடுக்க காரணத்தால் சினந்த பிள்ளை பதவியினை கொடுத்தால் வந்து ஒட்டிக் கொள்வான் என்று எளிதாக பழனிக்கு அழைக்கின்ற சீனாத்தானா பக்குவத்தை பார்க்கமையால் பறந்து வந்தான். பழகு தமிழ் மேடையிலே தலைமை ஏற்க பழனியப்பன் தனை மிஞ்சும் ஆட்கள் உண்டா? பழனியப்பன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வண்டவாணி. வண்டமையின் முழக்கத்தை கேட்ட போதே வண்டியின்பால் மயக்கத்தை விட்டு விட்டான் முருகன். வண்டமையின் முழக்கத்தை கேட்ட போதே வள்ளியின்பால் மயக்கத்தை விட்டு விட்டான். தண்டமிழில் நகரத்தார் கொண்டு விற்க போனாலும் நகரத்தார்கள் கொண்டு சென்ற தெய்வம் ஒன்றோ தண்டவாணி. கண்டவரின் மனம் உருகை கோடி பெரும்பெயராம் முருகன் பேர் சொல்லி செல்ல பொன்னாக சிதம்பரனா நடந்து போனார். பொடிவாக வாழ்த்த வந்தான் தண்டவாணி. இப்பொழுது தண்டவாணி வாழ்த்துகிறான். கந்தனவன் வாழ்த்தரங்கில் தலைமை பெற்றான். கற்பகத்து பிள்ளையையும் முந்தி அழகரை முந்தி விட்டான். ஐந்தெழுத்தார் மற்றும் பரவன் அருளால் சிதம்பரனார் வாழ்க சிறந்து ஆட்சி முகம் காட்டும் அன்னை பேச்சில் சிதம்பரனார் பேர் நிலைக்கும். ஆட்சியுடன் இந்த 60 ஆண்டு விழா ஏற்றி தங்கமனம் பெற்றமையால் சிதம்பரத்தின் தமிழ்ச்சிருப்பின் ஒளியினிலே தங்கம் தோன்றும். சிரத்தன சிரிக்க ஆரம்பித்தால் தங்கம் தெரியும். பார்க்காதவர்கள் இனிமேல் ஆழ்ந்து பார்த்துக் கொள்ளுக. தங்கமனம் பெற்றமையால் மனதங்கமனம் பெற்றமையால் சிதம்பரத்தின் தமிழ்ச்சிருப்பின் ஒளியினிலே தங்கம் தோன்றும். பொங்குவுகள் விசாலத்து தொடர்பினாலே பொன்மனத்தில் எப்பொழுதும் விசாலம் தோன்றும். மங்களம் சேர் ஆட்சியினால் முத்தும் தோன்றும். பல சிறை காக்கும் தூய்மை உண்டு. ராஜியத்தான் நமக்கு விசாலாட்சி உண்டு. குஞ்சத்தில் இடம் கொடுத்தார். நீதிக்கு துணை நிற்கும் காரணத்தால் நீதிபதி பலருக்கும் நண்பரானார். பாதிபதி சிவனடிக்கே பற்று வைத்தார். பட்டினத்தார் திருப்பணிக்கு வரவு வைத்தார். பாதிபதியை தகுதிக்கும் வழங்குகிறார். மதுரையா சிதம்பரமா என்று கேட்பார். முதலே சொன்னார். எது பதில் ஆனாலும் இவர் மதுரையே என்கின்றார். சுந்தரனார் எது பதில் ஆனாலும் இவர் மதுரையே என்கின்றார். அவரவரின் அனுபவமே அவர் முடிவுக்கு காரணமா? தவறில்லை. பத்தினிகள் தாம் வாழ்ந்த நாடென்றோ இந்த தமிழ்நாடு பத்தினிகள் தாம் வாழும் நாடென்றோ பரிதாண்டா பத்தினிகள் பல பேர்கள் இன்றைக்கும் இருக்கின்றார். மாத சம்பளத்தை மனைவியிடம் அப்படியே மாதம் முதல் தேதி மாற்றாமல் கொடுத்து விட்டு அன்றாட செலவுக்கு அவள் எனக்கு பறி தருவாள். அன்றாட செலவுக்கு அவள் எனக்கு பறி தருவாள். இன்று வரை படியில் எனக்கு 1 ரூபாயும் கூட்டி தராத புலவர்களாம் என் மனைவி படி தாண்டா பத்திரிதான் என அங்கங்கே பேசுகிறார். மதுரையா சிதம்பரமா என்று கேட்பார். மதுரையிலே சிதம்பரம் தான் வெற்றி கொண்டார். மதுரையிலே சிதம்பரம் தான் வெற்றி கொண்ட புதுமையினை பாடுவதற்கே புறப்பட்டு வந்துள்ளேன். மதுரையிலே புகழங்கி வாழும் புள்ளி சதுரான நிர்வாகி. சமத்தில் தன்னிகர் இல்லா சட்டத்தில் நாளைக்கோர் பட்டிமன்றம் நடைபெறும். இங்கே இல்ல சிறப்புக்கு எவர் பெரிதும் காரணமாம்? முத்தம்மாள் ஆட்சியா முன்னிருக்கும் செட்டியாரா என்று ஒரு பட்டிமன்றம் இங்கே நடக்கிறதாம். இன்னொரு பட்டிமன்றமும் கூட இங்கே நடத்தலாம். இன்னொரு பட்டிமன்றமும் கூட இங்கே நடத்தலாம். மாப்பிள்ளை பெண்ணாக மணிவிழா மணமக்கள் இருவரிலே யார் பெரிதும் இளமையோடு அழகாக இருக்கின்றார்?
என்றொரு பட்டிமன்றம் கூட இங்கே நடத்தலாம். இருவருக்கும் வயது 60 என்று எழுதினால்தான் தெரியும். பொருத்தமா இருவரும் புதுமண மக்களை போலிருப்பார். முத்தமிழை போல இவருக்கு 3 பெண் மக்கள். முத்தமிழ் போல் இவருக்கு 3 பெண் மக்கள். இத்தரையில் 2 கண் போல் 2 ஆண் மக்கள். 8 பேத்தியர்கள் 2 பேரன்மார். 8 பேத்தியர்கள் 2 9 பேரன்மார். சுற்றி நிற்க மங்களமாய் சோதி மணிவிழா காணுகிறார். வேதம் ஒலிக்க மந்திரங்கள் வீட்டுக்குள் தான் முழங்க காவலோடு தமிழ் வாழ்த்து கலவுடனாய் வருகிறது. மணிவிழா காண்பவர்கள் மக்கள் சுத்தமோடு அணி அணியாய் வாழ்கிறன அடியை தும்பிக்கை அசைந்தாடும் பேரழகு. பாறை வயிறோடு பருத்திருக்கும் உணவு அழகு மற்ற கடவுளுக்கு மாறாக இருப்பதனால் பற்று வைத்து பிள்ளைகளும் பரவசமாய் கும்பிடுவார். பிள்ளைகள் மட்டும்தானா? ஊனா சிவமயம் ஒரு நாளும் எழுதாமல் நகரத்தால் பேனா செய்திகளை பேப்பரிலே எழுதாது. ஊனா சிவமயம் ஒரு நாளும் எழுதாமல் நகரத்தால் பேனா செய்திகளை பேப்பரிலே எழுதாது. ஓர் எழுத்தில் பிள்ளையாரின் உருவத்தை தான் அடக்கி சீர்மிக்க நகரத்தால் சிக்கனத்தை காட்டிடுவார். ஊனா என்ற ஓர் எழுத்தில் பிள்ளையார் உருவத்தை தான் அடக்கி சீர்மிக்க நகரத்தால் சிக்கனத்தை காட்டுகிறார். சிக்கனமாய் தொழுதாலும் செட்டி மக்கள் சமை என்றும் கற்பனமாய் காப்பவன் தான் இவர் வாழ வாழ்த்து. அன்றையே தருவதில் அவர்கிணை வேறுயார். பிள்ளையார் சதுர்த்தி பெருமாள் பாடியாம் உள்ளத்தில் நின்றதை உயர்வாய் உரைத்திட்டார். 6 படை வீடுதனை 6 முகம் பெற்றானாம். 6 படை வீடாய் 6 முகம் பெற்றானாம். 6 படை வீடுதனை 6 முகம் பெற்றானாம். 6 படை வீடாய் 6 முகம் பெற்றானாம். அற்புதமான பாட்டு. இமய மலை போல் இவர் குடும்பம் வாழ்கிறன சமய முதற்கடவுள் சத்தியமாய் வாழ்த்தி விட்டார். மாண்புடைய கணபதியை பலமான பெருங்கவிஞர் சாணியிலே பிடிக்காமல் தமிழ் கவியில் பிடித்து விட்டார். அவெல்லாம் சாணியில்தான் பிடிச்சு பார்க்கிறோம். மாண்புடைய கணபதியை பலமான பெருங்கவிஞர் சாணியிலே பிடிக்காமல் தமிழ் கவியில் பிடித்து விட்டார். அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அவன் இந்த மாதிரி பாட்டு கேட்டா இதுவே உட்கார்ந்துருவாங்க. கல்யாணம் துதியிலே மனமில்லை கணபதிக்கே என்கிறீர்கள். கவி இதுபோல் கிடைக்கும் கல்யாணம் எதற்காக? அன்பு தமிழில் அவன் நெஞ்சை பறிகொடுத்தான். இந்த கவியை இவர் என்றென்றும் பாடியவே. மன்னிய புகழ்சே சிதம்பரனாரை மகனாய் பெற்றவள் மீனாட்சி ஆட்சி. அவர் பிறந்த தாயார் பேரு. அதனாலதான் மீனாட்சி எல்லாரும் நடித்து முன்னால வந்தாலும் என்ன தெரியல. அன்புடன் மணிவிழா செல்வரை வாழ்த்த அடுத்து வருபவள் மதுரை மீனாட்சி. மன்னிய புகழ்சே சிதம்பரனாரை மகனாய் பெற்றவள் மீனாட்சி ஆட்சி. தங்கடன் சிறப்பை தமிழ் மீனாட்சியாய் சாத்திட வந்தவர் சுப கதிரேசன். அன்னையே எங்கள் பண்டித மாமணி அருப்பெயர் பெற்றவர். பண்டிதமணி பேரு. அன்னையே எங்கள் பண்டித மாமணி அரும்பெயர் பெற்றவர் அரங்கினில் வருக. கதிரேசன் நானோ கருப்பு. கல்லுப்பட்டியிலே பிறப்பு, பழங்குடியிலே பிள்ளை வளர்ப்பு, காரைக்குடியிலே படிப்பு, மதுரையிலே பட்டமேற்படிப்பு, புதுக்கோட்டையிலே இருப்பு, அங்கே மந்தர் கல்லூரியிலே பிழைப்பு, கண்ணதாசனிலே டாக்டர் பட்டத்திற்கு உழைப்பு, சிதம்பரனார் விடுத்தார் அழைப்பு, மீனாட்சி அன்னையன் தலைப்பு, நான் செய்ய போவது அறுப்பு, தாங்குவது உங்கள் பொறுப்பு. அதை கை தட்டிலுமா காட்டுவது தடகுடலாய் கட்டுங்கள். நடப்பதனால் ஆண்டவரை முந்தி இங்கே அம்மை இங்கே வந்துள்ளேன். அம்மா தமிழ்த்தாயே அடியேனோ கூத்தாடி, சும்மா நீ ஆட்டி விட நான் சுத்துகிற காத்தாடி, இப்போது சுத்தாத காத்தாடி. உலகமே பெண்ணால் தான், உருகாதல் கண்ணால் தான், எனக்கு செல்வாக்கே உன்னால் தான், அதுவும் நீ என் திருநாவில் நின்னால் தான். மோன தவம் இருக்கும் முத்தமிழே, சற்றின்ற வானத்தை கீறிவிடு, வையாமல் வாழ்த்துகள். நகரத்து பெருமக்களுக்கு அன்றாட இருப்பில் அரை காசு குறைந்து விட்டால் நம்மவருக்கு பெண்டாட்டி ஆசை எல்லாம் பெரிதாக தோணாது. அந்த அரை காசு கணக்குக்கு 6 நாள் யோசித்து
சுரக்காய் நினைவு வர சுருக்காய் எழுதிடுவார். அது மட்டுமா, தேதி படத்தாளி டெய்லி கேளுங்கள், தேதி படத்தாளி தினம் கிழிக்கும் தாளை எல்லாம் வீதியிலே போடாமல் வெகு நாளாய் சேர்த்து வைத்து ஆதி முதல் வட்டி அதில் போட்டு பார்த்த பின்னும் வீதியிலே போடாமல் வெகு நாளாய் சேர்த்து வைத்து பாதி பாதியாய் கிழித்த பல்லு பொடி மடிப்பார். என்னும் அமுத சுரபிகளே, ஆட்சிமார்களே, செட்டியார் ஊர் வந்து சேர்ந்தவுடன் சிங்கப்பூர் அட்டியலை பேரன்பால் ஆட்சிக்கே போட்டுடுவார். வெற்று பழைய வாக்குதான் இது. செட்டியார் ஊர் வந்து சேர்ந்தவுடன் சிங்கப்பூர் அட்டியலை பேரன்பால் ஆட்சிக்கே போட்டுடுவார். ஆட்சி குருனை தினம் போட்ட கோழியிடு முட்டையினை அவருக்கு கரியாக்கி போடாமல் காதாக்கி பார்த்துடுவார். அவருக்கு கரியாக்கி போடாமல் காதாக்கி பார்த்துடுவார். அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளை போல் தோன்றும் இந்த ஆட்சிகள்கிட்ட ஒரே ஒரு குணம், எங்க வீட்டுல நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது தலைவரையா. மாப்பிள்ளை போல் தோன்றும் மகன் வயிற்று பேரனுக்கு கூப்பன் அருகிலே கொழுக்கட்டை செய்வார்கள். குடம் தேனாட்சி செய்கின்ற தெய்வ கவிஞர்களே, தேனாட்சி செய்கின்ற தெய்வ கவிஞர்களே, இந்த மீனாட்சி அன்னையின் மெச்சும் வணக்கங்கள். தலைவர் இவர் அங்கத்தில் இடம் பிடித்த ஆட்சி உமை அவதாரம், அந்த கங்கைக்கே மருதாரம். அம்மை அவன் ஆட்சி வைக்க அவன் ஆடல் பேர் உண்மை. நடராஜன் சிதம்பரத்திய சிதம்பரம் சொல்றேன். அம்மை அவன் ஆட்சி வைக்க அவன் ஆடல் பேருண்மை. அதுபோல எங்கள் அண்ணி அவ மேல் அம்மை, அவர் கையில் இவர் பொம்மை. மதுரையா சிதம்பரமா? அவர் கையில் இவர் பொம்மை. நாயகமாய் இருந்தாலும் நீ இன்று நாயகமாய் இருந்தாலும் என் நாயகன் நீ, நாயகமாய் இருந்தாலும் என் நாயகன் நீ, இடம் கொடுப்பாய். கண்ணி தமிழாலே கைகூப்பி வழங்குகிறேன். மணிவிழா நாயகர் மதுரையிலே இருக்காரு. 20 கிளைகளை மேற்பார்த்துக் கொண்டிருக்கிறார். தெய்வங்களை பூரா பாருங்க. கற்பகத்தான், ஐநூற்றார், ஆட்கொண்டாரும், கண்ணுடையார், பழனி மலை முருகன் எல்லாம் என்ன பண்ணணும்? பொற்பழகே சிதம்பரமே, உன்னை காண புறப்பட்டு மதுரைக்கு வர வேண்டும். எல்லா தெய்வங்களும் உன்னை காண புறப்பட்டு மதுரை வர வேண்டும். ஆனால் நானும் மதுரையிலே கொற்றா மலைக்குளத்தில் பூத்திருப்பேன். நீயோ பொழுதுக்கும் அந்த அளவாக 5 பெற்றார். அவை 5 பெருங்காப்பியங்கள் பொய்யே இல்லை. 5 பெருங்காப்பியங்கள் பொய்யே இல்லை. நான் மதுரை மீனாட்சியா வாழ்த்துறேன். தலைவர் சொன்னார்ல, இவர் தாயார் மாதாரதி மீனாட்சி தாயாய் வந்து என் மணிமகனை மருமகளை வாழ்த்துகின்றேன். என் மணிமகனை, மணிமலா காணுகிற மகன் மணிமகனை மருமகளை வாழ்த்துகின்றேன். சரி, நான் மட்டும் மறந்தானா? மாத்தூர்ல கருப்பூர் பிரிவு, மாத்தூரா கருப்பூரா இதெல்லாம் கவிதை இலங்கையில உண்மையா இருக்கும். மாத்தூரா கருப்பூரா சேவந்தானா, மணி நெல்லை பைனான்சில் லாபந்தானா, சிப்பண்ட சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். மணி நெல்லை பைனான்சில் லாபந்தானா, வேத்தூர் போய் பூப்பந்து ஆடுவோமா? நான் பூப்பந்து நல்லா விளையாடுறேன். வேத்தூர் போய் பூப்பந்து ஆடுவோமா? ஆடிவிட்டு வீடு வந்தால் ஆட்சி சோறு போடுவாளா? இந்த வயல என்ன விளையாட்டு உங்களுக்கு? வீடு வந்தால் ஆட்சி சோறு போடுவாளா? அடி ஆட்சி, ஆட்சி என்ன 60 ஆண்டா உங்களுக்கு? ஆட்சி என்ன 60 ஆண்டா? பிள்ளை 5 அது தேடும் பிறந்துடுமா? ஆனா பெண்ணா? இளமையா இருக்கிறதால சொல்றேன். சிதம்பரம் என்றாலே பொன் அம்பலம் தான். சிதம்பரம் என்றாலே பொன் அம்பலம் தான். சிரித்திட்டால் பொன் அம்பலமாகும். கொஞ்சம் பாருங்க, சிரித்திட்டால் பொன் அம்பலம்.
அப்படி போங்க சார் ப்ளீஸ். முன்னாடி ஒரு இடமணி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே சும்மா கொடுக்க உயிரா போறாங்க.
சாப்பிட்டீங்களா? பாத்துக்கிறாரு போட்டா அப்படியே இங்கிட்டு பாத்துக்கிட்டே போங்க. அந்த அக்கா பாக்கல அக்கா அக்கா அந்த அக்கா பேசுறதெல்லாம் எடுத்துருக்கோம் நேரம் டப்பிங்ல அடிச்சிருக்கோம்ல. உங்க அண்ணன் இங்க ரைட் ரைட் चंद्रन चंद्रन राइट राइट